நிஃப்டியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு டெய்லி சார்ட்ல ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். நான் ஃபியூச்சர்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டெய்லி சார்ட்ல பார்க்கும்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குறைய ஒரு தொடர்ந்து ஏற்றம் நிகழ்ந்த பிறகு இந்த நாள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி, இன்னைக்கு 20 இல்லையா, முந்தா நாள். அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய இறக்கம் வரும்பொழுது சந்தை கலகலத்தது. ஓ, இது பெரிய இறக்கத்தின் ஆரம்பமா அப்படின்னுட்டு. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றைய ஏற்றம் என்பது எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு. என்னன்னா இது இனிமேல் பெரிய ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணுதோ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெரிய ஏற்றம் தொடரவில்லை. தொடர்றதுக்கு பதிலாக எங்க முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சு நேத்தியோட லோ கிட்ட வந்தாச்சு. அதை சப்போர்ட் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் திரும்பி நிக்குது. இன்னும் மார்க்கெட் முடியல இல்லையா, மார்க்கெட்ல இப்போ வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. சோ முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு இல்லையா. சோ இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. சோ இந்த இடத்துல தான் இப்போ அதனுடைய ட்ரேடிங் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம கொடுத்திருந்த தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்பாட்லைட்ல கொடுத்துருக்கேன், ஈக்விட்டி ப்ரோல கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு கொடுத்ததை நான் கொஞ்சம் இங்க பாக்குறேன். நேற்றுக்கு நல்ல லாபம். நேற்றுக்கு 9870 உடைச்சு மேல 9925 அப்படின்னு ஒரு வலிமையான ஏற்றத்திற்கு அது போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வியாபாரம் பண்றது கொடுத்திருக்க எல்ஐ 9940 9895 கொடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு எல்ஐ கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 9940 அது தாண்டல இல்ல. ஸோ மேல அப்ப தாண்டி வாங்குவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கவில்லை. கீழே அப்படின்னு பார்க்கும்போது 9895 அப்படின்னு கொடுத்திருக்கோம். 9895 நம்ம ஈக்விட்டி ப்ரோல கொடுத்திருக்கோம். அப்போ இந்த 9895 அப்படின்றத நம்ம எடுத்தோம்னாக்கா 9895 அப்படின்றது எங்க வரும், இந்த இடம் வரும். ஓகே, ஸோ 9895 உடைச்சு கீழே உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஒரு 65 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதனால ஒரு 30 புள்ளி வரைக்கும் இறங்கிருக்கு, கிட்டத்தட்ட 30 புள்ளி. தட்ஸ் அ குட் திங். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட்லயும் நமக்கு கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். இறங்க ஆரம்பிச்சது நம்ம கண்டிப்பா அதை உபயோகம் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு ஈக்விட்டி ப்ரோ உபயோகம் பண்ணவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ரொம்ப தெளிவா அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்க இனிமேல் என்ன நடக்கலாம்? ஸோ நிப்டியோட பிக் பிக்சர் மோகன் சாருக்காகவும் மற்ற எல்லாருக்கும் பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உச்சம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற உச்சம் இருக்கு பாருங்க, இந்த இடம், இந்த ஹை அப்படின்றது 9942. இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இந்த 9942 அப்படின்ற எல்லை தான் இப்ப வலிமையான தடுப்பு எல்லையாக இருந்து கொண்டு வருகிறது. அப்போ இந்த வலிமையான தடுப்பு எல்லை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்த வலிமையான தடுப்பு எல்லை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இதை தாண்டாத வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான். இதை தாண்டாத வரைக்கும் கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த டாப்புக்கு அடுத்தபடியாக ஒரு லோவர் டாப் ஆயிடும். இப்போ ஒரு லோவர் டாப் ஃபார்மேஷன்ஸ் நான் வகுப்புல சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இல்லையா. ஒரு லோவர் டாப் ஃபார்ம் ஆகி இந்த பாட்டம் 9830 இல்ல 825 இல்ல 820 கூட வச்சுக்கலாம், அது உடைக்கப்பட்டால் தற்காலிகமான இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்க்கிறோம். சோ பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் சொன்னா எதை எடுத்துக்கலாம், 8920 எடுத்துக்கலாம். நான் அந்த 8920 அப்படின்றது கூட இங்க டைப் பண்ணி போடுறேன். இந்த சப்போர்ட் ஃபியூச்சர்ஸ் நிப்டி சப்போர்ட்டா எதை எடுத்துக்கலாம், 9820 அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கலாம். அதை உடைச்சிடுச்சு அப்படின்னா ஒரு இடைக்கால இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த எல்லை தான் 9940 அப்படின்றது. நான் வந்து இது ஒரு பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 9940 அப்படின்றது ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பிக் பிக்சர். இதுல இருந்து உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இடைக்கால இறக்கம் வரலாம். அப்போ அந்த 820 இருந்து 720 அப்புறம் 650 இந்த மாதிரி ஒரு 100-150 புள்ளிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதா பார்க்கிறோம். அதே மாதிரி இன்ட்ராடே பேசிஸ்ல பார்க்கும் பொழுது இதை வந்து நான் ஒரு அவளி சாட்டா மாத்தி பார்க்கிறேன். அவளி சாட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாப், ரெண்டாவது டாப் தாண்ட முடியல. ஒருவேளை நான் சொல்றது இந்த 9820 இந்த இடம் வரும். ஓகே, சோ அந்த 9820 உடைக்கப்பட்டால் அது கூட ஒரு கோடு போட்டுறேன் நான் இந்த இடம். ஓகே, சோ 9820 அப்படின்றது உடைக்கப்பட்டால் இப்ப இந்த ஜோன் உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா படிப்படியாக நாங்க கொடுத்தோம் இல்லையா 9720 700 சப்போர்ட் ஜோன். அப்புறம் கிட்டத்தட்ட 600 நோக்கி போகலாம். அங்க 580 அப்படின்றது இன்னொரு இலையை கூட எடுத்துக்கலாம். சோ இந்த இலைகளை நோக்கி அது நகர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதா பார்க்கிறோம்.
இன்ட்ராடே பேசிஸ்ல நாளைக்கு எப்படி வியாபாரம் பண்ணலாம், இன்னும் மார்க்கெட் முடிய போற நேரம் தான், இன்னும் 5 minutes இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு க்ளோஸ் ஆன ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுக்கிறதா இருந்தா, க்ளோசஸ்ட் சப்போர்ட் ஜோன் எடுக்கிறதா இருந்தா இதான் க்ளோசஸ்ட் சப்போர்ட் ஜோன். இந்த க்ளோசஸ்ட் சப்போர்ட்ன்றது எவ்வளோ? 9850. 9850. இந்த 9850 அப்படின்றது சப்போர்ட் ஜோன் ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடம் வரும், 9910 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம் அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னேன், 9860 அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் ஆகும். மேலே 910 அப்படின்னு எடுத்தோம்னா 50 புள்ளி. ஓகே, ஸோ இன்ட்ராடே பண்றதுக்கு அப்படின்னு நம்ம திட்டமிடுவதாக இருந்தால், ஃபார் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃப்ரைடே ட்ரேட் நவ் ஆடியஸ் ஓகே அப்படி மனோகரன் சார் போட்டிருக்காரு. ஓகே, நவ் ஃபார் ஃப்ரைடே ட்ரேட் அப்படின்னு நம்ம பிளான் பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும்? ஸோ 9820 860 சப்போர்ட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? இதை சப்போர்ட்டா எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எதை எடுத்துக்கணும்? 9910 அப்படின்றத எடுத்துக்கணும். இந்த ரெண்டு எல்லை யூஸ் பண்ணி நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நெருக்கமான எல்லைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நிஃப்டினுடைய மொத்தமும் நிலவரம் சொல்லிட்டேன். ஸோ மொத்த நிலவரம் அப்படின்றதுல நான் முக்கியமான எல்லை எதை சொன்னேன்? நான் இந்த எல்லை சொன்னேன் இல்லையா? ஸோ இதான் 9820. இந்த 820 உடைக்கப்பட்டால் வீழ்ச்சி கணிசமாக இருக்கும்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்பாட்லைட்ல கூட ரொம்ப தெளிவாக அது கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கும் 9895 கீழே 64 65 அந்த எல்லையை நோக்கி வந்ததுனால, ஸோ இது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்னைக்கு ஒரு ட்ரேடாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் கூட இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் ஒரு நாள் 30 பாயிண்ட்ன்றது ஒரு ரீசனபிளி குட்.